ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என் திமிரை ஆண்ட அணங்கிய நாவல் பகுதி 22. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். எழில்பிறை குளித்துவிட்டு சேலையை வாரி இடுப்பில் சொருகி கொண்டும் மார்பில் வாரி போட்டு கொண்டும் வெளியே வரும்போதும் கௌதம் ஆழ்ந்து உறங்குகிறான். மெல்ல சத்தம் இல்லாமல் அடி எடுத்து வந்தவள் அவனை தாண்டி செல்லும் போது வேதனையில் மனம் அனலில் விழுந்த புழுவாக துடிப்பதை தாங்க முடியாமல் தலையை திருப்பி மேஜை மீது இருக்கும் விவாகரத்து பத்திரத்தை பார்த்தாள். எவ்வளவு எளிதில் விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி கொண்டான். மீட்டிங் முடிஞ்சு வரும்போதே பத்திரத்தை வாங்கிட்டு வந்துட்டாராம்ல. என்ன ஏதுன்னு விசாரிக்க கூட ஐயாவுக்கு மனம் இல்ல, பொறுமையும் இல்ல. அந்த அளவு என் மேல கோபம். சத்தமாகவே கூறியவள் அப்படியே திரும்பி வந்து மேஜை மீது இருந்த விவாகரத்து பத்திரத்தை எடுத்து பார்த்தாள். அவள் மட்டுமே கையெழுத்திட்டிருக்கிறாள். அவனது இடம் காலியாக தான் இருக்கிறது. அதை பார்த்ததும் பனித்த விழிகளில் லேசான மகிழ்ச்சி. வலியில் துடிக்கும் இதயத்திற்கு கூட வலி நிவாரணம் கிடைத்தாற் போல் இருந்தது. அவன் இன்னும் கையெழுத்திடவில்லை என்றால் என்ன பொருள்? தலையை திருப்பி அவனை பார்த்தாள். இப்போதும் ஆழ்ந்து உறங்குகிறான். எந்த சலனமும் இல்லை. என்னுடைய தூக்கத்தை கெடுத்துட்டு நிம்மதியா தூங்குறியாடா? திமிருடா உனக்கு, ரொம்ப திமிரு. எல்லாம் தலை விரிச்சு ஊங்கிட்ட ஆடுது. அது எல்லாத்தையும் மொத்தமா விலைக்கு எடுத்த நீ எனக்கு திமிரு துணிச்சலு அப்புறம் இன்னும் ஏதோ சொன்னியே, அதையே கட்டிக்கிட்டு ஆளுன்னு வேற சொன்னல. அப்போ நீ எதை கட்டிக்கிட்டு ஆள போற? இன்னைக்கு இங்க இருந்து போயிட்டா இனி நான் திரும்பி இந்த வீட்டுக்கே வரமாட்டேன். அதுக்கப்புறமா கோர்ட்ல தான் பிரியிற நேரம் தான் சந்திக்கணும். என்ன விவாகரத்து பண்ணிட்டு என்னடா பண்ண போற? கௌரி மாதிரி எவ்வளையாவது ஒருத்திய கட்டிக்கிட்டு குடும்பம் நடத்த போறியா? விளங்கிடும். நீயும் ஒரு மனுஷன் நினைச்சு உன்கிட்டயும் பேசிட்டு இருக்க பாரு. என்ன செருப்பால அடிக்கணும். கையில் இருந்த விவாகரத்து பத்திரத்தை மேஜை மீது அவள் வைக்கும் போது விழிமூடி கிடக்கும் கௌதமின் இதழ்களில் அழகான ஒரு புன்னகை. அவளது கோபமான பேச்சுக்கள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். அவள் அங்கிருந்து நகர அவள் கரம் சிறைப்படுவதை உணர்ந்து மெல்லிய அதிர்ச்சியோடு தலையை திருப்பி பார்த்தாள். கௌதமின் கரத்தில் அவள் கரம் பத்திரம். வியப்பு மேலோங்க அவனை பார்த்தாள். விழிமூடிதான் கிடக்கிறான். ஆனால் அடுத்த நொடி அவளை அப்படியே இழுத்து படுக்கையில் போட்டான். இதை அவள் எதிர்பார்க்கவில்லை. வாரி மார்பில் போட்டிருந்த சேலை நழுவி கீழே விழுந்து விட்டது. என்ன நடக்கிறது? அவள் சுதாரிப்பதற்குள் அவன் இதழ்கள் அவள் மார்பு குழியில் அழுத்தி பதிந்தது. அந்த இடத்திலிருந்து உருவான மின்சாரம் உடல் முழுவதும் பாய்ந்து அவளை மூர்ச்சையாக்கியது. லேசாக விரிந்த அவள் இதழ்களில் அடுத்த முத்தத்தை பதித்தவன் ஹாப்பி பர்த்டே டியர் என்றான். அவள் விழிகள் வியப்பில் பன்மடங்காக விரிந்தது. புரியாமல் அவனை பார்த்தாள். என்னுடைய பிறந்த நாள்னு இவருக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? தெரிய எந்த வாய்ப்பு இல்லையே. அப்புறம் எப்படி? நேற்று கண்ட கௌதம் அல்ல, இன்று தன்னை படுக்கையில் வீழ்த்தி புசிக்க துடிக்கும் இந்த கௌதம். திருமணத்தன்று கண்ட காதலை விட 100 மடங்கு காதல் அவன் விழிகளில் தெரிகிறது. அன்றைய ஆவேசத்தை தூக்கி சாப்பிடுகிறது இன்றைய அவன் ஆவேசம். ஏதேதோ பேச அவள் துடிக்கிறது. ஆனால் அது எழ மறுக்கிறது. எப்படி இவனுள் இந்த திடீர் மனமாற்றம்? அவளுக்கு எதுவும் புரியவில்லை. அவன் இதயத்தில் என்னதான் இருக்கிறது? அதை அவன் விழிகளின் வழியே அவள் பார்க்க துடித்தாள். அவன் கரம் அவள் ரவிக்கையின் கொக்கியை அகற்றுகிறது. ஏனோ நேற்று விவாகரத்து பத்திரத்தில் அவன் கையெழுத்து வாங்கியதுதான் அவள் நினைவிற்கு வந்தது. விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிவிட்டு இன்று என்ன சல்லாபம்? அவள் மனம் கேள்வி எழுப்ப பொசுக்கென்று அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. இரு கையையும் அவன் மார்பில் வைத்து ஆவேசமாக அவனை தள்ளிவிட்டு படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தாள். விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கின அந்த நொடியில இருந்து நான் உங்க மனைவி இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப எந்த உரிமையில என் மேல கைய வைக்கிறீங்க? சேலையை வாரி மார்பில் போட்டபடியே அவள் கோபமாக கேட்டாள். அவன் இதழ்களில் தான் என்ன ஒரு வசீகர புன்னகை. சாரி, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். ரியலி ரியலி சாரி டியர். உன்னுடைய காதலையும் உன்னுடைய அன்பையும் புரிஞ்சுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் தான் லேட் ஆச்சு, அதுக்கு போய் இப்படி கோவிச்சுக்கிற? சாரி என்று கோரி முடிப்பதற்குள் அவள் கரத்தை எட்டி பிடித்து மீண்டும் படுக்கையில் சாய்த்தான். அவன் அடங்கி இறங்கி வரும்போது அவனிடம் அடங்கிவிட மனதின் ஒரு பாதி விரும்பினாலும் மறுபாதிக்கு ஏதோ ஒரு வீராப்பு. அடங்கிவிட்டால் அவன் ஜெயித்து விடுவான். அவனிடம் இருந்து விலகி அவனை தோற்கடித்து மகிழ துடித்தது மனதின் மறுபாதி. என்ன ஒரு கொடூர குணம் அதற்கு! ஆனால் ஆவேசமான காளை அவனிடம் அடங்க மறுக்கும் மங்கை அவள் எத்தனை நேரம் தாக்கு பிடிக்க முடியும்?
அவரிடம் அடங்கி போக மனம் விரும்பும் போது அதன் ஆயுசு இன்னும் குறைந்து போகும் அல்லவா? ஆடைகள் களைந்த ஓவியம் அவளை ஆசையாய் அவன் கரங்கள் மீட்ட, அவன் இதழ்களும் கரங்களும் பட்ட இடமெல்லாம் தித்திக்க அவள் அடங்கியே போனாள். சூரிய கதிர்கள் ஊடுருவி அறைக்குள் வீச ஆரம்பித்து விட்டன. இத்தனை நேரம் அவன் ஆசைக்கு இணங்கி கிடந்தாளை தவிர அவனை தவறி கூட அவள் தொடவில்லை. அப்படி ஒரு தண்டனையை அவனும் எதிர்பார்க்கவில்லை. இணையின் அணைப்பையும் பாசமான வருடர்களையும் விரும்பாத ஆணும் பெண்ணும் உண்டோ என்ன? அவள் கோபம் இன்னும் தணியவில்லை என்பது அவனுக்கு புரிந்தது. விழி மூடி கிடக்கும் அவள் தாமரை முட்டு விழிகளில் இதமாக இதழ் பதித்தவனின் கரம் இப்போதும் அவள் பட்டு போன்ற மேனியை ஆசையாய் வருடுகிறது. அவனது இந்த காதல் சிறையில் இருந்து விடுபடும் மனம்தான் அவளுக்கு ஏது? இத்தனை நேரம் அவனை தொடாமல் தண்டித்தவளின் கரம் இப்போது அவனை சுற்றி வளைத்தது. அவள் இதழ்கள் அவன் உருக்கு போன்ற மார்பில் அழுத்தி ஆசையாய் பதிந்ததும் ஆவேசம் கொண்ட காலை அவன் அவளை வாரி எடுத்து தன் மார்பில் போட்டுக் கொண்டான். அவள் கன்னத்தை இதமாக வருடியவன் அவள் இதழில் ஆசையாய் இதழ் பதித்து, கோபம் போயிடுச்சா என்று கேட்டான். விழி மூடி கிடந்தவள் மெல்ல விழிகளை திறந்து பார்த்தாள். அவள் விழிகளில் தான் என்ன ஒரு குறும்பு. இல்ல, கோபம் இன்னும் போகல. அப்புறம் எதுக்கு கட்டி பிடிக்குது கரம்? உதடுகள் ஏன் சமரசம் பேசுது? அவங்களுக்கு இந்த கௌதம் நேரத்துக்கு நேரம் மரம் தாவர குரங்கு மனம் கொண்டவன்னு தெரியல. நேத்து நைட்டு தானே விவாகரத்து கேட்டீங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன்ல. உன்னை யாரு கையெழுத்து போட சொன்னது? கையெழுத்து போடுன்னு சொன்னா உடனே போட்டுடுவியா? அப்புறம் நீங்க என்ன நினைச்சீங்க? விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போடுன்னு சொன்னதும் அப்படியே உங்க காலில் விழுந்து அழுது புலம்பி மன்னிப்பு கேட்டு என்னை ஏத்துக்கங்கன்னு கெஞ்சுவேன்னு நினைச்சீங்களா? கெஞ்சுனா குறைஞ்சா போயிடுவ? செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்டு கெஞ்சுற பழக்கம் எங்க பரம்பரைக்கே இல்ல. செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கலாமே. செஞ்ச தப்பா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போடுன்னு சொன்னதும் போட்டது தப்பில்லையா? மன்னிக்க முடியாத கொலை குற்றம் இல்லையா? அதுக்கு மன்னிப்பு கேளு. காலை பிடிச்சு மன்னிப்பு கேளு. அது மன்னிக்க முடியாத கொலை குற்றம்னா அந்த குற்றம் முழுக்க முழுக்க கையெழுத்து போட சொன்ன உங்களைதான் சேரும். அதுக்கு நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். நீங்க சொன்ன மாதிரி என் காலை தொட்டு மன்னிப்பு கேட்கணும். கேட்டா போச்சு. அவளை படுக்கையில் அப்படியே சாய்த்தவன் எழுந்து அவள் காலை தொட்டான். இதை அவள் எதிர்பார்க்கவில்லை. பதறி போனவள் சட்டென்று துள்ளி எழ அவளை அப்படியே படுக்கையில் சாய்த்தவன் மீண்டும் அவளை ஆனந்த போதைக்கு அழைத்து சென்றான். 10 மணி ஆகியும் மாடி இறங்கி வராத கௌதம் எழில்பிறை வீட்டார் வயிற்றில் புளியை கரைத்தனர். தாத்தா, எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்கு. நேத்து வேற அவங்க ரூம்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்டது. நீங்க தான் போய் பார்க்க அனுமதிக்கல. டைம் 10 ஆயிடுச்சு தாத்தா. 2 பேரும் கீழே வரல. நர்மதை பதற்றத்தோடு கூற அதே ஒரு பதற்றத்தில் தான் அனைவரும் நெருப்பில் நிற்பது போல் நின்றனர். தாத்தாவின் மனதிலும் பயம் தலை தூக்கி இருந்தது. ஆனாலும் மற்றவர்களிடம் அதை காட்டிக் கொள்ளவா முடியும்? நீங்க எல்லாரும் எதுக்காக இப்ப பயப்படுறீங்க? கௌதம் வந்ததுக்கு அப்புறமா ஒன்னா ஆபீஸ் போலான்னு தான் நாங்க 3 பேரும் காத்துட்டு இருக்கோம். அவன் இன்னும் கீழே வரல. தூங்கிட்டு இருக்கானா இருக்கலாம். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க யாரும் மேல வர வேண்டாம் என்று கூறி தாத்தா எழ அதோ மாடி இறங்கி வருகிறான் கௌதம். அவனை கண்டதும் அனைவரின் மனதிலும் ஒரு நிம்மதி பிறந்தது. அவன் முகத்தில் கண்ட அந்த பிரகாசம் அது அவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அக்கா, நேத்து ரூம்ல சண்டை நடந்ததா இல்ல வேற ஏதாவது நடந்ததா? அண்ணா முகம் இப்படி பிரகாசிக்குது. வைகை குறும்பாக நர்மதையிடம் கேட்டாள். ஏய், பேசாம இருடே. வேற ஏதாவது நடந்தா நல்லது தானே. 2 பேரும் பிரிஞ்சிடுவாங்களோன்னு நான் வேற பயந்துட்டே இருந்தேன். எழில் மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். ஏதோ சில காரணங்களுக்காக அவ சில விஷயங்களை மறைக்கிறான்றது உண்மைதான். ஆனா அவ தப்பான பொண்ணு இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணுடி. அதுல எனக்கும் எந்த சந்தேகமும் இல்ல. நான் கூட எழில் நம்மளை விட்டு போயிடுவாளோன்னு பயந்துட்டே இருந்தேன். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. மார்பில் கை வைத்து அழுத்தியபடியே வைகை கூறினாள். தாத்தா, அப்பா, சித்தப்பா மூவரும் ஹாலில் அமர்ந்திருப்பதை கண்ட கௌதம், ஆபீஸ் போலியா தாத்தா என்று கேட்டான். அவன் குரலில் தான் என்ன ஒரு உற்சாகம். இல்ல, நீ வந்ததுக்கு அப்புறமா ஒன்னா போலான்னு நினைச்சோம். நீங்க போயிருக்கலாமே, நான் வந்திருப்பேனே. இல்லப்பா, பேங்க்ல போய் கிடைச்ச காசு அக்கௌண்ட்ல போட்டுட்டு ஒன்னாவே போலான்னு தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? நான் இதோ வந்துடுறேன். அவன் உணவு மேஜை முன் அமர எழில்பிறை ஏன் இன்னும் கீழே வரவில்லை? அவளுக்கு என்ன ஆயிற்று? அதை அறியும் அவள் அனைவரின் முகத்திலும் பிரதிபலித்தாலும் அதை அவனிடம் கேட்கும் தைரியம் ஒருவருக்கும் இருக்கவில்லை.
வேகமாக டிஃபனை முடித்தவன், இன்னைக்கு எழிலுடைய பிறந்த நாள், சாயந்தரம் நம்ம அத சின்னதா வீட்டுல கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். அவன் கூறியதை கேட்டு அனைவரின் முகமும் மலர்ந்தது. எழில் என்ன பண்ணிட்டு இருக்கா? கோதாவரி கேட்டாள். மேல இருக்கா. அவையும் கீழே வரல? இல்ல, அவ ஹாஸ்பிட்டல் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. ஓ அப்படியா, சரி தாத்தா, நம்ம போலாம். போலாம்பா. தாத்தாவின் முகத்திலும் அப்படி ஒரு மகிழ்ச்சி. பயந்து எதுவும் நடக்கவில்லை அல்லவா? தாத்தா, அப்பா, சித்தப்பாவோடு கிளம்பி விட்டான் கௌதம். நர்மதை, கோதாவரி, வைகை, காவேரி நால்வரும் ஆடி ஏறினர். நால்வரும் அறைக்குள் அடி எடுத்து வைக்கும் போது கண்ணாடி முன் நிற்கும் எழில் பிறை தன்னை சரி பார்த்து கொண்டிருந்தாள். குறும்பான ஒரு புன்னகையோடு நால்வரும் அவள் முன் வந்து நின்றனர். ஆமா, நேத்தைக்கு அப்படி கோபமா ஆவேசமா மாடி ஏறி வந்தான் கௌதம். வந்த பின்னாடியே ஏதோ கீழே விழுந்து உடையிற சத்தம் எல்லாம் கேட்டது. நாங்க கூட பயந்தே போயிட்டோம். காலையில பார்த்தா பொட்டி பாம்பா அடங்கி போயிட்டான். என்ன மாயம் பண்ண? எப்படி எங்க கௌதம கைக்குள்ள போட்டுக்கிட்ட? கோதாவரி குறும்பாக கேட்க நாணத்தில் சிரித்தவள், உண்மையான அன்பு மனைவி கிட்ட இருந்தா அந்த கணவன் அந்த மனைவிக்கு அடிமைதான். அதே மாதிரி உண்மையான அன்பு கணவன் கிட்ட இருந்தா அந்த கணவனுக்கு மனைவியும் அடிமைதான். இது உங்களுக்கு தெரியாதா என்ன? அவள் குறும்பாக கேட்க, தெரியும் தெரியும், சீக்கிரமா கீழே வா, பசிக்குது, சாப்பிடணும். நால்வரும் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு நடந்தனர். பகுதி 22 நிறைவடைந்தது. பகுதி 23 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.